ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்க. நான் ஒரு ஆளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு, கேரட்டை தோலை சீவிட்டு, காய்ச்சிக்கரில் வச்சு நான் சன்னமாக சீச்சு வச்சுக்கிட்டு, வெங்காயத்தையும் பொடி வெங்காயம், பொடியாக தக்காளி, மிளகுத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை பிச்சு போட்டு நல்லா கலக்குன்னு அடித்து கலக்கிட்டு, ஓட்ஸ் வந்து பவுடராகவே அரைச்சிருக்கு, ஓட்ஸ் பவுடர். அதை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டு இந்த கலக்கி வச்சுருக்க கலவையை தூக்கி அப்படியே ஊற்றி விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு திருப்பி போடுங்க. ஒரு ஆளுக்கு அப்படியே ஃபுல்லப்பாக இருக்கும். 2 முட்டை போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அது மதியானம் வரைக்கும் பசி தாங்கும். பசியை நல்லா ஃபுல் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் பாப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. நாங்களாம் வெயிட் லாஸ் ஆக போகிறோம். சீக்கிரமே சாப்பிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.